கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் 100 நாட்கள் தினம்தோறும் இரவு நேரத்திலே கேளுங்கள். 78ஆம் சங்கீதம் 17 முதல் 33 ஆகிய வசனங்களிலே உள்ள காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். தங்கள் இச்சைகளுக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இந்த 2 வசனம் தான் வாசிக்கிறேன். 78ஆம் சங்கீதம் 17 முதல் 33 ஆகிய வசனங்கள். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து. தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தால் என்ன நடக்கும்? யாராவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், கட்டுகளை உடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், வாழ்க்கையில நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும் சொல்லி ஆசைப்படுறோம். சரி, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து. ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் என்ன நடக்கும்? ஐயா, தேவனுக்கு விரோதமான பாவம்னா முதல்ல என்ன? அதுவே நிறைய குடும்பத்துல இப்போ யோசிக்க நேரம் இல்லை. ஏன்னா பிஸியா ஓடிட்டு இருக்கிறாங்க. பணம் பணம் பணம், சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இப்ப அந்த அளவுக்கு சுயத்துல போயாச்சு. பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து. இந்த பின்னும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் வழி நடத்துறாரு. ஆனால் கர்த்தர் வழி நடத்தும் போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே அந்த பழைய சுபாவங்களோ, பழைய எண்ணங்களோ, பழைய காரியங்களோ ஏதோ ஒன்று தொடருதா, அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அந்த தலைப்பு எதனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவங்களுடைய வாழ்க்கையில தடையும் இருக்கும், கட்டுகளும் இருக்கும், சுத்திகரிப்பு இருக்காது. நான் மறுபடியும் கூட சொல்றேன், ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தால் மறுபடியும் மறுபடியும் பின்னும் 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 மறுபடியும் பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு போய் மறுபடியும் பாவம் செய்தால் தேவன் பார்த்துட்டு இருப்பார். எந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிச்சேன், எவ்வளவு கிருபை தந்தேன், என்னுடைய ஆவி அளவு இல்லாம நான் உனக்கு கொடுத்துருக்கேனே, உன்னைய நான் எப்படிலாம் பாதுகாக்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் பின்னும் நீ பாவம் செய்ய போயிட்டிய, உனக்கு நான் எவ்வளவு கிருபைகளை தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? 78ஆம் சங்கீதம் 17 முதல் 33 ஆகிய வசனங்கள். உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க முதல்ல எடுத்து வைக்கணும். பழைய ஏற்பாட்டில் 718வது பக்கம். உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்தா போய் எடுத்து வாங்க. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். சரி, அடுத்தால என்ன நடந்துச்சு? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடுறோம், நம்ம வேண்டியதெல்லாம் கேட்கிறோம், நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்து தாராங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பில் பே பண்ணிட்டு போறோம். அது ஹோட்டல், கரெக்ட், அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நம்ம விரும்பினதை கேட்டு சாப்பிடுறோம், பணம் கொடுக்குறோம். இது எல்லா இடத்துலையுமே நார்மலா நடக்கிறது தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமா பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு. யார்கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா, தேவன்கிட்டே கேட்கிறாங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நான் இப்படி ஒரு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், இது எனக்கு தேவன் தருவாரா தரமாட்டாரா? எனக்கு பிடிச்ச சாப்பாட தேவன் தருவாரா தரமாட்டாரா? யார பரீட்சை பார்க்கறாங்க அப்படின்னா, தேவனை பரீட்சை பார்க்கறாங்க.
இன்னைக்கு நிறைய வேலையில தேவனை எப்படி பரீட்சை பார்க்கறாங்க அப்படின்னா, நான் ஒரு பொருள் ஆசைப்படுறேன், நான் ஒரு ஃப்ரெண்ட் ஆசைப்படுறேன், நான் ஒரு ஆளை விரும்புறேன், அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேவனை பரீட்சை பார்ப்பாங்க. ஐயா, பிரச்சனை எங்க நடக்கு? ஏன் என் வீட்டில் உள்ள கட்டு உடைக்கப்படல? ஏன் என் வாழ்க்கையில பாவம் தொடருது? ஏன் என் வாழ்க்கையில சுத்திகரிப்பு இல்லை? ஏன் என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லை? ஏன் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? என்னைக்காவது நம்ம அந்த ஆங்கிள் யோசித்து பார்த்தோமா? நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? இப்ப நம்ம ஒரு கடையில போய் ஒரு போன் வாங்க போறோம். ஒரு 10,000 இருக்கு, இல்ல ஒரு 20,000 இருக்கு, இல்ல ஒரு 30,000 இருக்கு, இல்ல ஒரு 50,000 இருக்கு. அந்த கடைக்குள்ள போன உடனே என்ன ஆசைப்படுவாங்க? 1,00,000 போன் இருக்கும், 2,00,000 போன் இருக்கும். அது நல்லா இருக்கே அப்படிம்பாங்க. ஆனா கையில பணம் எவ்வளவு இருக்கும்? கொஞ்சமா இருக்கும். அப்ப ஆசைப்படுறது வேற லெவல்ல ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனா வீடு கட்டும்போது எப்படி கட்டிடுவாங்க? பெரிய வீடா கட்டிடுவாங்க. பல லட்சங்கள் கடன் கொட்டி போட்டுரும். நான் சொல்ற உண்மையா பொய்யா? நல்லா யோசித்து பார்க்கணும். ஆசை அதிகமாக 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 ஒரு கண்ணில போய் சிக்கி கொள்றாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஐயா, நான் இயேசுட்ட வரும்போது எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். சரி, ஞானஸ்தானம் எடுக்கும்போது வெறுத்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு நீங்க மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லி அழகா பாட்டு படிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 சொல்றோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெறுத்த காரியத்தை மறுபடியும் நம்ம செய்யறோமா? எனக்கு இது வேண்டாம்ப்பா, எனக்கு நீங்க போதும் அப்படின்னு சொன்ன அதே நாவு வீட்டுக்கு வந்த உடனே டேஸ்டா எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும், எனக்கு இந்த ஃப்ரெண்டு தான் வேணும், மறுபடியும் உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா ஆலயத்துல போய் ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த செகண்ட்ல வெறுக்கிறாங்க. ஆனா மறுபடியும் என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து, பாவம் செஞ்சிட்டாங்கல்ல? பாவம் செஞ்சிட்டாங்களா இல்லையா? ஏன் பாவம் செஞ்சாங்க? பின்னும் அவருக்கு விரோதமாக பாவம். ஒரு மனுஷனுக்கு விரோதமா பாவம் இல்லை, தனக்கு விரோதமா பாவம் இல்லை, தேவனுக்கு விரோதமான பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போது தேவன் கோபப்படுவாரா? கோபப்பட மாட்டாரா? இதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யோசிக்க முடியும். எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போது தேவன் கோபப்படுவார். அது எப்படிப்பட்ட காரியம்னாலும் இருக்கலாம். வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவரை டெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. யாரை டெஸ்ட் பண்ண போயிட்டாங்க? உருவாக்கின தேவனை டெஸ்ட் பண்றாங்க. தேவனால் இதை செய்ய முடியுமா? தேவனால் இது எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் இப்ப என்ன சேட்டை பண்றான்? தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள், முறுமுறுக்கிற காரியங்கள், தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்க்கிற காரியங்கள், இது ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமானால், ஒரு குடும்பத்துல இருக்குமானால், தேவன் கோபப்படும் போது எப்படி கட்டுகள் உடைக்கப்படும்? அதுதான் நமக்கு கேள்வி. ஐயா, கட்டுகளை உடைக்கணும், ஜெபம் சரிதான். இங்கதான் இருதயத்துல ஃபுல்லா இச்சை கேட்ட அந்த ஜெபம் தானே இருக்கு. ஏன் இச்சை எனக்கு இது இருக்கு, எனக்கு இது வேணும், அப்படித்தானே ஜெபிக்கிறாங்க. நான் இதை ஆசைப்படுறேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது தாங்க. இப்ப ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இதை ஆசைப்படுறேன், நான் இதை ஆசைப்படுறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு, சாப்பாட்டை கேட்டு, சாப்பாடுலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷன் பிழைக்கணும் அப்படின்னா தேவனோட வார்த்தையினாலே பிழைப்பான். ஆனா இன்னைக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் ஜனங்கள் எதுக்குள்ள போறாங்க அப்படின்னா, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில்
தேவனை டெஸ்ட் பண்றாங்க. தேவனை டெஸ்ட் பண்ணும்போது தேவன் கோவப்படுவாரா, படமாட்டாரா? அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு சில வசனங்கள் அப்படியே கண்டினியூ நான் வாசிக்கிறேன். உங்க கையில பைபிள் இருந்தா மட்டும்தான் செக் பண்ணி பார்க்க முடியும். 78ஆம் சங்கீதம் 19 முதல் 33 வசனம் வரையும் அப்படியே லைனா வாசிக்க போறேன். லைட்டா கவனிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, இப்ப என்ன பண்றாங்க? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, இப்ப தேவனுக்கு விரோதமாக பேசுற துணிகரமான அந்த பாவத்துக்குள்ள எப்படி போனாங்க? அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனாலதான் அங்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? தேவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு துணிகரம் வந்துட்டு. அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போது அதுக்கப்புறம் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தையும் கேட்பாங்க, தங்கள் இதயத்துல தேவனை பரீட்சையும் பார்ப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவன் தான் வழி நடத்துறாரு. 40 வருஷமா பகலிலே மேகத்தினாலும் ராமுழுது அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் சொல்லி 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. வீட்டுல நேரம் இருந்துச்சுன்னா அந்த அதிகாரத்தை ஃபுல்லா உட்காந்து வாசித்து பாருங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மறுபடியும் வாசிங்க. வாசிக்க தான் ஆவியில வளர முடியும். நிறைய குடும்பத்துல அந்நிய பாஷை பேசணும், எனக்கு பரிசுத்தாவே எனக்கு வரம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா கையில பைபிள் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறாங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இன்னைக்கு நிறைய வீட்டுல இதான் பிரச்சனை. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு நிறைய குடும்பத்துல துணிகரமான காரியங்கள் இருக்கு. ஏன் கட்டுகளை உடைக்க முடியல? ஐயா, நாங்க எல்லா ஜெபத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம், நாங்க எல்லா ஜெபத்தையும் பண்றோம், எல்லா ஜெபமும் எங்களுக்கு தெரியும், ஏன் கட்டை உடைக்க முடியல? துணிகரம். அவர்கள் தேவனுக்கு விரோதமா பேசி துணிகரம் கொண்டார்கள். உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைக்கலாம். முக்கியமான பாயிண்ட் பேசிட்டு இருக்கேன். அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யறாங்க. 2வது, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை வாயை திறந்து கேட்கிறாங்க. தங்கள் இருதயத்திலே தேவன் தருவாரோ தரமாட்டாரோ என்று தேவனை பரீட்சை பார்க்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. தேவனால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி துணிகரமாக பேசுறாங்க. இதுதான் நடந்துச்சு. தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என்ன நடக்கு அப்படின்னா, தேவனை பரீட்சை பார்க்கிறாங்க, தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்காக தங்கள் இருதயத்துக்கேற்ற, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை. என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? தேவனோட வார்த்தை இருக்கணும். அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூலனத்தையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள்.
அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். 29ஆம் வசனம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். கேட்டதை கொடுத்தாராம். என்ன வேணும் கேட்டாங்க? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. நோட் த பாயிண்ட். எல்லாரும் கவனிக்கணும். யாரெல்லாம் யூடியூப்ல செய்தி கேட்குறீங்களோ எல்லாரும் கவனிக்கணும். 78ஆம் சங்கீதம் 30வது வசனம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. எதை வெறுக்கலையா? இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்தது, இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. எல்லாரும் இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். 32ஆம் வசனத்துல பின்னும் பாவம் செய்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பின்னும் பாவம் செய்தார்கள். பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய கோபம் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சங்கரிக்கப்படுவார்கள். பாவம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் மடிந்து போவார்கள். பாவம் இருக்கிற இடத்துல தேவன் கோபப்படுவார். பாவம் இருக்கிற இடத்துல சத்துரு உள்ள வருவான். பாவம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல கையின் கீழில் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி? 33ஆம் வசனத்திலே ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 78ஆம் சங்கீதம் முழுசா நீங்க உட்காந்து வாசிக்கலாம். 17 முதல் 33 ஆகிய வசனங்களை லைட்டா வாசித்திருக்கேன். சில வசனங்களை மட்டும் தியானிச்சிருக்கோம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. நோட் த பாயிண்ட். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. ஐயா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், முதல்ல என்னதமா செக் பண்ணி பார்க்கணும். இச்சையை வெறுத்தாச்சா வெறுக்கலையா? தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. இப்போ சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில இச்சை இருக்கா இல்லையா? தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு. இவைகளெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா இச்சையை வெறுத்தா மட்டும்தான் கட்டை உடைக்க முடியும். நான் சொல்ற பிரசங்கம் எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல இஷ்டப்பட்டு தேவையில்லாம் இஷ்டப்பட்டு அதிலே போயிட்டாங்க. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? இச்சையை வெறுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. இச்சையை வெறுக்காம சில ஆவிகள் கிளம்பி போகாது. இச்சையை வெறுத்தா மட்டும்தான் சில பேய்கள் ஓடும். ஏன்னா இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அவங்க மறுபடியும் இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இச்சையில போய் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா சில ஆவிகள் போகாது. இச்சையை வெறுத்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இச்சை இருக்குமானால் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டு இருப்பான். பின்னும் பாவம் செய்தார்கள். ஏன் அப்படின்னா கர்த்தரை விட்டு வழி விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியில உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமா பேசி, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனுக்கு விரோதமா பேசி இருக்கிறோம் என்று உணர்ந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறாங்களோ, அந்த குடும்பத்துடைய கட்டுகளை கர்த்தர், தடைகளை, எல்லா கட்டுகளை உடைக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை சுத்திகரிக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனா சில ஜனங்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ
அவங்களோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்துல இச்சையை தொடருதோ அந்த இச்சையை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத தந்திரமான கிரியைகள், அசுத்த கிரியைகள், அருவருப்பான கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டி அறிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. கர்த்தர் வேலையடைங்க, எல்லா தடைகளும் நீக்குங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எங்களை தாழ்த்தர் பண்ணிடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகளை மன்னிச்சிருங்க. மன்னிச்சு மறுபடியும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா, அவங்க இதயத்துக்குள்ள நிறைய பாரம் இருக்குப்பா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னித்து மறுபடியும் எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த எல்லா கட்டுகளும் உடைத்து உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதிங்க. எல்லா பலனும்லாம் ஓடி போட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் பலன் உண்டாகட்டும். யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்குறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து விடுங்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.